திரு தராசு ஷாம் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நாளைய தினம் செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைய இருப்பதாக தற்போது உறுதி செய்யும் விதமாக விஜயுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இது எப்படி தாவேகாவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மேலும் எடப்பாடிக்கு நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். 2 தினங்களாக சுற்றி சுழன்று கொண்டிருந்த அரசியல் புயல் கடையை கடந்து விட்டது. இன்றைய கடையை கடந்து விட்டது. நாளைக்கு நடக்க போவதெல்லாம் ஒரு சம்பிரதாயமான நிகழ்ச்சி என்றுதான் நான் பார்க்கிறேன். தாவேகாவுக்கு இது பலம் தான். ஏன்னா செங்கோட்டையன் சீனியர், தாவேகாவில் இருக்க இளைஞர்கள், குறிப்பாக அந்த பகுதி இளைஞர்கள் செங்கோட்டையன் மாதிரி சீனியர்கள் வரும்போது உற்சாகம் அடைவார்கள். அதாவது திரு செங்கோட்டையன் அவர்களே திரு விஜய் அவர்களே ஒரு பெரிய தலைவராக ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார், நமது கட்சிக்கு இது பலம் தான், நமது கேம்பெயினுக்கு உதவியாக இருக்கும். அதுபோக செங்கோட்டையன் அவர்களின் ஆலோசனைகளும் கூட அந்த இளைஞர்களுக்கு உதவியாக இருக்கும். பொதுவாக தாவேகா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இளைஞர்களை சரியாக நல்வழிப்படுத்தவில்லை. கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த மாதிரியான விமர்சனங்கள் அதிகம் இருந்தன. அதை போக்குவதற்கு இது உதவும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது பலகீனமா என்று கேட்டால் கண்டிப்பாக அது பலவீனம் தான். காரணம், பொலிட்டிக்கல் ப்ளீடிங் இருக்கிறது, அரசியல் ரத்த கசிவு. செங்கோட்டையனோடு இது போக போவதில்லை. இன்னும் பலரும் இதே பாதையை பின்பற்றுவார்கள். அதுபோக தாவேகாவிலே இப்போதே அந்த கூட்டணி வரிசை தெரிகிறது. அது தாவேகா, அதுபோக டிடிவி தினகரன் அவர்கள், நாளைக்கு செங்கோட்டையன் இருப்பதால் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு சில இடங்களை கேட்டு போகலாம். அன்புமணி அவர்கள் இன்னமும் முடிவே எடுக்கவில்லை, அதையும் சேர்த்து நாம் இதில் பார்க்க வேண்டும். எனவே ஒரு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன் தெரிகிறது, அதை மறுப்பதற்கில்லை. திமுகவுக்கு ஏதாவது லாபமா நஷ்டமா என்றால் திமுக செங்கோட்டையனை வரவேற்றதுதான், அது இல்லை என்று சொல்ல முடியாது. செங்கோட்டையனுக்கு அதுல ஏதோ ஒரு வகையிலே அவர் இணைவதை விரும்பவில்லை. காரணம், முத்தாமி போன்ற சீனியர்கள் இருக்கிறார்கள், ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள், ரொம்ப நண்பர்கள், இப்படி பல சிக்கல்கள், உளவியல் சிக்கல்கள் இதில் இருக்கின்றன. ஆனால் தாவேகா பலப்படுவதால் அதிமுக பலவீனம் அடையும். திமுக பொறுத்தவரையில் அவர்களது ஓட்டு வங்கியிலே சிதைவே இல்லை, குறையவும் இல்லை. அந்த அணி அப்படியே இருக்கும். காரணம், அவர்களுக்கான பேர வலிமை தாவேகா இப்போது பலப்படுவதால் பேர வலிமை இங்கு குறைந்து விடும். எனவே பழைய சீட்டுகள் தான் 1-2 முன்ன பின்ன இருக்கலாம். மற்றபடி திமுக அதே ஓட்டு வங்கியோடு இருக்கும்போது திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி தாவேகா தலைமையில் ஒரு பெரும்பகுதியும், அதிமுக பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு பெரும்பகுதியும் பிளவுபடும். திமுக தனக்கு நல்ல விஷயம், இது நமக்கு தேர்தல் காலத்திலே நல்லது என்று கூட அவர்கள் நினைப்பார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு இனி விஜய் வரப்போவதே இல்லை என்பது இதிலிருந்து உறுதியாக தெரிகிறது. மெகா கூட்டணி அமைய போகிறது, கொடி அசைகிறது, பிள்ளையார் சொல்லி விழுந்தது, இதற்கெல்லாம் இப்போது முற்றுப்புள்ளி வந்து விட்டது. அதிமுக கூட்டணியிலே இன்றைக்கு பாரதிய ஜனதா மட்டும்தான். இப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். இது அவர்களுக்கான மன சடைவாக அமையும். காரணம், அமித்ஷா வருகிறார், விஜயை சந்திக்க போகிறார், பனையூர் நட்சத்திர விடுதியிலேயே தங்க போகிறார், இப்படியெல்லாம் இருந்த வதந்திகளுக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி. இன்னும் சொல்ல போனால் நிரந்தர அடைப்புக்குறி. சார், செங்கோட்டையன் தாவேகாவில் இணையிறது தாவேகாவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு சொல்றீங்க. செங்கோட்டையனுடைய அனுபவம் என்பது தாவேகாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது அந்த எடுபடுமா சார்? அவருடைய அனுபவம் அப்படிங்கிறது எடுபடுமா? ஏன்னா இளைஞர்களை கொண்ட ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில செங்கோட்டையனுடைய அனுபவம் அங்கு எடுபடுமா? எடுபடும். காரணம், இளைஞர்களை கொண்ட கூட்டம், அதிலே மாற்றுக்கிறது இல்ல. ஒரு தலைமுறை இடைவெளி எல்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர் பை நேச்சர் அவர் பெரிய அளவுக்கு ஒரு மிரட்டலாக தெரிய மாட்டார். ரொம்ப டிமிடு, அனுசரித்து போகக்கூடிய ஒருவர். இளைஞர்களுக்கு அது பிடிக்கும். எனவே அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கவில்லை. விஜய் என்ன செய்ய போகிறார் என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. காரணம், சீனியர் லீடர்கள் தினந்தோறும் தலைமையோடு பேச வேண்டும் என்று நினைப்பார்கள். விஜய் அப்படிப்பட்ட ஒரு தலைவராக தெரியவில்லை. பெரிய பொறுப்பு கொடுப்பது மட்டும் பெரிதல்ல, அந்த பொறுப்புக்குரிய விஷயங்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு முழு சுதந்திரம் வேண்டும். ஒவ்வொன்றையும் விஜயிடம் கேட்டு செய்ய வேண்டும் என்றால் விஜய் அந்த அளவுக்கு இன்டராக்ஷன் வைக்க வேண்டும் கீழ்மட்டத்தோடு, குறிப்பாக சீனியர் தலைவர்களோடு. அப்படி இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் புஷி ஆனந்தெல்லாம் விஜய் மனதறிந்து செய்து கொண்டே வந்தார். செங்கோட்டையனுக்கு விஜய் மனது என்பது இனிமேல் தான் தெரியும். இந்த இடம் தான் அதுல இருக்கிற உண்மையான டிராபேக். அதுதான், அதாவது தாவேகாவில் இருக்கிற இளைஞர்களோடு இன்டராக்ட் செய்வதை விட தாவேகாவின் தலைவரோடு இன்டராக்ட் செய்வது செங்கோட்டையனுக்கு கடினமாக இருக்கும். எம்ஜிஆரோடு இன்டராக்ட் செய்தார் என்றால் அவர் 72 காலகட்டத்திலிருந்து எம்ஜிஆருடைய நெருங்கி பழகி வந்தார், எளிதாக இருந்தது. ஜெயலலிதா அவர்களோடு அது எளிதாக இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் டீம்மேட்டாக இருந்தார். எனவே அது வேறு மாதிரியான ஒரு சூழல், இது வேறு மாதிரியான ஒரு சூழல். இந்த இடத்துல அவர் எப்படி பொலிட்டிக்கல் சர்வைவல் எப்படி வரப்போகிறது என்பது அது நம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செங்கோட்டையனுக்கு ஒரு ரெசிடுவல் சிம்பதி இருக்கிறது. அது ஒரு சீனியர், கட்சியை விட்டு இப்படி தடால் என்று தூக்கி அடித்து விட்டார்கள் என்கிற ஒரு அனுதாபம் கண்டிப்பாக இருக்கும். அது இப்போது அவருக்கு உதவியாக இருக்கும். ஆரினதர்வல் தாவேகாவில் அவர் இணைந்ததால் அரசியல் அருவருப்பு என்பது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் இருக்காது. இப்ப இவர்களுடைய இணைவு மூலமாக எந்தெந்த விஷயங்களுக்கு தீர்க்கமான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாங்க சார்?
அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் மட்டும்தான், தாவேகா இல்ல. அதாவது அமித்ஷா அவர்கள் பெரிய அளவுக்கு அழுத்தம் கொடுப்பார், அமித்ஷா நினைத்தால் கூட்டணியை உருவாக்குவார், கூட்டணியை பிரிப்பார், அந்த கதை தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சிபிஐ காட்டி மிரட்டுவார், ஐடிஐ காட்டி மிரட்டுவார், இதெல்லாம் திமுகவிடம் செல்லவில்லை. அது நன்றாகவே தெரியும் அனைவருக்கும். தாவேகாவிடமும் செல்லவில்லை என்பது புரிந்துவிட்டது. தாவேகாவிடமே செல்லவில்லை என்றால் திமுகவிடம் அந்த பருப்பு எப்படி வேக போகிறது? ஆக இன்றைய தேதிக்கு இது 4 அணி. ஒரு அணி திமுக அணி, எக்ஸிஸ்டிங் கூட்டணி. அடுத்த அணி அதிமுக அணி, அது மெகா கூட்டணி கிடையாது, ஜகா கூட்டணி தான். 3வது அணி தாவேகா அணி, 4வது அணி சீமான் அணி. இந்த 4 அணிகளும் போட்டி போட்டு ஓட்டை பிரிப்பார்கள். திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி பிளவுபடுகிற அந்த பழைய ஃபார்முலா தான் இது, அப்படியே வருகிறது அந்த பழைய ஃபார்முலா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.